வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தர்பூசணி தோட்டத்தில் கருவாட்டு பொறி எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நாங்கள் மரத்தில் வந்து கட்டி தொங்க விட்ருக்கோம் பாட்டிலாக. ஸோ இந்த பாட்டிலுக்குள்ளே தான் இந்த கருவாட்டு பொறி இருக்குது. இந்த பாட்டில்கள் தான் கருவாட்டு பொறி. இதை செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா, பழைய பாட்டில்கள், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் பாட்டிலோ ஏதோ ஒரு பழைய பாட்டில் தேவைப்படும். நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, சர்ஃப் எக்ஸல் பாட்டில் யூஸ் பண்ணது தான். அதில் ஸ்மெல் வந்துட்டுருக்கிறதுனால அந்த கருவாட்டு ஸ்மெல்லை இதை சப்ரஸ் பண்ணிடுது. ஸோ நம்ம ஒன்று இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனா நல்லா கழுவிடணும். கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே கருவாடை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஸ்மெல்லு வராது. ஸோ ஒன்று நம்ம பாட்டிலை வந்து இந்த மாதிரி மரங்களில் தொங்க விடலாம். இல்லைனா நம்ம போட்டிருக்க பாத்தி மேலே இந்த பாட்டிலை வச்சிடலாம். ஒரு 10 அடி டிஸ்டன்ஸுக்கு இடையில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலை வச்சுட்டு போனோம்னா அதுக்குள்ளே இந்த ஈகள்லாம் பழைய ஈகள்லாம் மாட்டிக்கும், சிக்கிக்கிட்டு வெளில வராமல் தவிக்கும், உள்ளே செத்துரும் அப்படியே. ஸோ பார்த்தோம்னா அந்த பாட்டிலில் எப்படி ஓட்டை போடுறதுன்றது காட்டுறேன். இந்த மாதிரி தான் தொங்க விடணும். இந்த மாதிரி பாட்டிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கு பேக் சைடுலேயும் ஒரு ஓட்டை போடணும். 2 பக்கமும் ஓட்டை போடணும். ஏன்னா நம்ம தொங்க விடுறப்ப ஒரு பக்கம் மறைஞ்சிடலாம். ஸோ இன்னொரு பக்கம் ஓட்டை இருந்துச்சுன்னா மறைஞ்சதை வந்து நம்ம மறைஞ்ச பக்கத்துக்கு இது வழியாக போய்க்கும். ஈகல் மறைஞ்ச பக்கத்தில் இருந்து இந்த போய்க்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார் மேலே வைக்கிறப்ப ஈகல் இது உள்ள தரையில் பறக்கிற ஈகல், அதாவது நம்ம பழத்தை தேடி வர்ற ஈகல் வந்து ஈஸியாக அதுக்குள்ளே போயிடும். நான் காட்டுறேன் இதுக்குள்ளே எப்படி ஈ மாட்டியிருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கருவாடு இருக்குது, அதில் வந்து ஈகல் வந்து இந்த மாதிரி மாட்டியிருக்கு. ஸோ இதுக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளுங்க. பாட்டிலில் வந்து அந்த ஓட்டைக்கு கீழே அளவு வரைக்கும் தண்ணியை நப்பிட்டு அதில் கருவாடை போட்டுடணும். அவ்வளோதான், சிம்பிள். பாட்டிலை வந்து மூடியே வைக்கணும், திறந்து